சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். என்ன வீடியோ ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அறக்க பறக்க அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிட்டு இருக்கீங்க. புது உறவு வந்தாச்சு போல இருக்கு. இப்படி ஒரு புது உறவு வந்தாலே வீட்டுல எல்லாரும் ஓடிட்டே இருப்போம். எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது. அந்த குழந்தைய சுத்தி சுத்தி நின்று நின்று பார்ப்போம். தாத்தாவுடைய அடையாளம் தெரியும், பாட்டியோடைய அடையாளம் தெரியும், முகம் தெரியாத முன்னோர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த புது உறவு அல்ல இப்ப பிரச்சனை. இந்த புது உறவை பார்க்கறதுக்கு எல்லாரும் இருக்கீங்க. இந்த புது உறவை உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த இளைய தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களத்தான் கொஞ்சம் பக்கத்துல இருந்து நம்ம இப்ப பார்க்கணும். மருத்துவ உதவி எல்லாமே கிடைச்சிருக்கும். பிரசவம் ஆகும் பொழுது என்னெல்லாம் தேவைகளோ அது எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாக தாய் தகப்பன் பக்கத்துல உட்காந்து பார்த்திருப்பாங்க. சின்னதா ஒரு கிண்டல் கூட சொல்றது உண்டு. புதிதா பிறந்த குழந்தை, அந்த புதிதா பிறந்த குழந்தையுடைய தாயும் அன்னைக்குதான் புதிதா பிறந்திருக்கா. சரி, மருத்துவமனையிலிருந்து ஒரு 5 நாள் ஆகி கூட்டிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பக்கத்தறையில இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் இருக்காங்க. அம்மா சொல்றாங்களாம், குழந்தைய நல்லா போத்தி விட்டுருக்கான்னு பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அது கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த புதிதாக பிறந்த தாத்தா அவர் இந்த குழந்தைகிட்ட வர்றாரு. அவருடைய மகள் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கா, ஏதோ தூங்குற மாதிரி நடிச்சு. வந்த அப்பா என்ன பண்ணினார் தெரியுமா? புதிதா பிறந்த குழந்தையில அவர் போத்தி விட்டாரு, தன்னுடைய மகளை ஒழுங்கா போத்தி விட்டாராம். சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருடைய மகள் குழந்தைதான். அந்த பெண் தன் குழந்தைய பாத்துக்குவா. இப்போ இந்த புதிய தாயை பத்தி தான் நம்ம பார்க்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்ற கதைகள் அழகா தான் இருக்கு. பிரசவ வேதனை ரொம்ப பெரிய விஷயம். வலி இல்லாம குழந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கூட இப்ப மருத்துவம் உள்ள வந்தாச்சு. ஆனாலும் பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்லக்கூடியது அந்த வலியும் சேர்ந்துதான் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட சேர்ந்து தாயும் உறவுகளும் உணர்வுகளும் எல்லாம் அழகா பிறக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அது முதல் 5 நாளைக்கு சரி, பக்கத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உடல் ரீதியாக பல மாற்றங்களை ஒரு பெண் அனுபவிக்க நேரிடுது. உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னா, குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாய்மையை நோக்கி நீ போயிட்டு இருக்க அப்படின்னு உடம்பு சொல்லிட்டே இருக்கும். குழந்தை பிறந்தாச்சு, இப்போ பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்ச்சியை நோக்கி அந்த பெண் தள்ளப்படுறா. என்னதான் அம்மாவும் அத்தையும் பாட்டியும் ஒரு பெண் மனதை பக்குவப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்தந்த பெண் அந்தந்த அனுபவத்தை நோக்கி போக்கும்பொழுது அவளுக்கு மட்டுமே உள்ள தனிப்பட்ட அனுபவமா அது மாறிடும். எத்தனை மானசீகமான ஒத்திகையும் கூட வராத நிமிடங்கள் அதுதான். மிகவும் பயமா இருக்கும், ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கும். குழந்தை புதிது, அனுபவம் புதிது. இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிறது கூட அந்த பெண்ணுக்கு சத்தியமா தெரியாது. ஒரு தடவை சமாளிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த குழந்தைய ஓரளவு தயாராயிடும். அப்படிதான் ஒரு காலத்துல 10 குழந்தைகள் இருக்கும்போது தாய்கள் பெரிய விஷயமாகவே இதை யோசிக்காம இருந்தாங்க. ஆனா ஒற்றை குழந்தையாக வரும்பொழுது அம்மாவுடைய பயம் நிரந்தரமாக தங்கிடக்கூடிய அந்த பயம். ஆறுதல் சொன்னாலும் அது புரிய போறதில்லை. இந்த நேரத்துல கண்டிப்பாக மனதுல உறுதி வேணும். வலியான அனுபவம் தான், வேதனையான அனுபவம் தான். கை சொடிக்கின அடுத்த நிமிஷம் ஏதோ மந்திரத்துல வந்த மாதிரி அனுபவங்கள் மாற போறதில்லை. இந்த அனுபவத்தின் கூடயே அவளுக்கு வரக்கூடிய அடுத்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவளுடைய உறக்கமின்மை. நம்மளுடைய உடம்பு தனக்குன்னு ஒரு சின்ன கடிகாரத்தை வச்சிட்டு இருக்கு. யூ கால் இட் a biological clock. தானா அந்த கடிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்கக்கூடியது. சூரியன் வரும்போது தூங்கி எழுந்திருச்சு, சூரியன் அஸ்தமிக்கும் போது உறங்க போற மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கடிகாரம். விலங்குகளை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், ஒன்னா பகல் நேரத்துல அவை விழிப்பாக இருக்கும், இல்லைன்னா இரவு நேரத்துல விழிப்பாக இருக்கும். இந்த உடல் ரீதியான இந்த பயாலஜிக்கல் கிளாக் முற்றிலுமாக தடம் புரளக்கூடியது எப்போ அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். எப்பொழுதுமே தூக்கம் வந்துட்டு இருக்கும், ஆனா தூங்க முடியாம போகும். தூக்கம் வரும்பொழுது தூங்க விடாம வச்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய தண்டனை. சட்ட ரீதியாக பார்த்தா கூட ஏதாவது ஒரு குற்றவாளி உண்மையை சொல்ல மறுக்கும் பொழுது அவரை உண்மையை சொல்ல வைக்க பல வழிகளில் ஒரு முக்கியமான உபயோகப்படக்கூடிய வழியாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 4 நாள் தூங்க விடாம இருந்தீங்கன்னா போதும், அடுத்த நிமிஷம் தன்னை போல உண்மை வந்துடும். இந்த உறக்கமின்மை, உடல் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அந்த சூழல், சில சமயம் ஒரு சிசேரியனாக பிறந்த குழந்தையாக இருந்ததுன்னா அம்மாவால குமிய முடியாது, நிமிர முடியாது. மடியில 4 தலையணை வச்சு அதுக்கு மேல குழந்தைய வச்சு அதற்கு மேல அந்த குழந்தைய படுக்க வச்சு அதுக்கு மார்பகத்துல இருந்து பாலை ஊட்டக்கூடிய இது ரொம்ப சங்கடமான விஷயம்தான். இதற்கெல்லாம் மாற்று மருந்து நம்ம கிட்ட கிடையாது, ஆறுதல் வார்த்தைகள் கூட கிடையாது. பெண் தானா தனக்குள்ள இருக்கக்கூடிய தைரியத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும். இந்த உறக்கமும் இல்லாம உணவும் சரியாம இல்லாம உணர்வு ரீதியான மாற்றங்கள் வரும் பொழுதுதான் அந்த 1 மாதத்திற்கு அப்புறம் பெரும்பாலான பெண்களுக்கு உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம். கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பலவீனத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். சொல்வாங்க இல்லையா, தாங்க ஆள் இருந்தா தளர்ச்சி அதிகம்னு நம்ம சொல்லுவோம். பக்கத்துல அம்மா அப்பா அத்தை எல்லாம் வந்து ஆளுக்கு ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுங்கிறது முடியும்.
ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாரும் இல்லாத போது நமக்குத்தான் நாமளே அம்மாவாகணும், நமக்கு நாம தான் அத்தையாகணும். தன்னந்தனியாக வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து குழந்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களும் இதை தாண்டி தான் வராங்கன்னு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அம்மாவும் அத்தையும் பாட்டியும் செய்யக்கூடிய உதவியை இன்னும் பெருந்தன்மையோட சந்தோஷத்தோட நம்ம உள்வாங்கிக்கும். நன்றி, வணக்கம்.